ஹாய் வாங்க இன்றைக்கி சிக்கன் கறி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சிக்கன் கறி பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் இதில் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது தேங்காய் எண்ணெயில் செய்கிறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லா வரும். அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வரது வரை வதக்கிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1.5 தக்காளி சேர்த்து இந்த தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்குற வரை இதை உப்பு சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் மசாலா சேர்த்ததும் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் இதை வதக்கி விட்டுக்கலாம், இதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. ஓகே, இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இப்போ இதில் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மஞ்சள் பொடி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 7 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கும். இந்த சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணி இந்த சிக்கன் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுக்கலாம். இப்போ இதில் தேவையான சால்ட்டு, கரம் மசாலா வீட்டிலே பவுடர் பண்ணது இதெல்லாம் சேர்த்து இதில் குக்கரில் மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்ததும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓகே, இப்போ 3 விசில் வந்துடுச்சு. சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் கீ ரைஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில். கீ ரைஸ்க்கு இந்த சிக்கன் கறி வச்சு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.